கைஸ், நான் தான் உங்கள் கிளாஸ் மேன் தமிழ். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஃப்ரீபீஸ் அப்புறம் ஒரு ஸ்பைடர்மேன் ஸ்பெஷல் இருக்குது. ஸோ ஒரு லைக் ஒரு சப்ஸ்கிரைப் போட்டு வீடியோக்குள்ளே போயிடுவோம். இது கிளாஸ் மேன் தமிழ், தயவுசெய்து ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் போட்டுக்கோங்க கைஸ். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோன்னா, இது வந்து ஒரு ஓஜி ஃப்ரீபீன், ஓஜி கிடையாது, பட் இது வந்து ஒரு ஆல்ரெடி வந்து ஃப்ரீபி, பட் அதை ரீமாஸ்டர் பண்ண மாதிரி பூஸ்ட்லேருந்து வந்திருக்க பேட் கைஸ். பூஸ்ட் வந்து இது நான் இப்போ தான் ஒரு போன வருஷம் மாதிரி வாங்கினேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பேட்டு கைஸ், ஸோ ஆக்சுவலி வந்து கைஸ் இந்த பேட் வந்து அவங்க இதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி விட்டாங்க. இந்த பேட் வந்து ஒன்றுமே இல்லை, பிளாங்காக தான் இருக்குது. ஸோ பழைய அந்த இன்னொரு பேட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டியாக இருக்குது கைஸ், ரொம்ப குட்டியாக இருக்குது. கூடவே முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம தலையோட சைன் இருக்கும் கைஸ். ஸோ வந்து இதுவும் பூஸ்ட் விட்ட பழைய பேட் தான் கைஸ். பழைய பேட்டுன்றதுக்கு ஒரு ரெஃபரன்ஸ்ன்ற மாதிரி. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற ஃப்ரீவி என்னதுன்னா, இப்போ வந்து மரியோ படம் ரிலீஸ் ஆயிருக்குல்ல, அதுக்கு விட்டதில்லை. இது வந்து 2018 விட்டுருக்காங்க கைஸ், மரியோ ஃப்ரீபியா. அதில் வந்து இது வந்து ஒரு லூஜியோட ஃபிகர்னே சொல்லலாம். இப்படி கையை ஆட்டிக்கலாம், அப்புறம் காலை வந்து இப்படி ரொட்டேட் பண்ணலாம். ஸோ இது வந்து வேறு ஒன்றுமே பண்ண முடியாது கைஸ். கீழே வந்து இப்படி ஒன்று கொடுத்துருக்காங்க, பட் இது எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னு எனக்கு தெரில. ஸோ இது வந்து மெக்டானல்ட்ஸில் கொடுத்த ஒரு பழைய ஃப்ரீபி. ஆக்சுவலி இந்த வீடியோவில் வந்து மோஸ்ட்டாக நிறையா பழைய ஃப்ரீபிஸ் தான் வரும்னு நினைக்கிறேன். கூடவே அதெல்லாம் மெக்டானல்ட்ஸ்லேருந்து வந்திருக்க ஃப்ரீபி கைஸ். ஸோ இது வந்து இன்னொரு ஃப்ரீபி. இது என்ன படத்தில், இது வந்து ஏதோ ஒரு படம் வந்தப்போ கொடுத்தாங்க கைஸ், பட் இது என்ன படம்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் தட்டி விடுங்க. ஸோ இது வந்து என்ன பண்ணலான்னா, இப்படி பண்ணிடலாம். ஆக்சுவலி பின்னாடி ஒரு மெக்கானிசம் கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலி இதை இப்படி நாட்டினா தான் இந்த கை ஆடும். பட் நான் வந்து இப்படி நாட்டிப்பேன், இப்படி. ஸோ அடுத்த ஃப்ரீபி என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா 90s கிட்ஸோட ஃபேவரட் கார்ட்டூன் பென்டன் வந்து இது என்ன ஸ்பெஷலிஸ்ட்னே தெரில கைஸ். எனக்கு தெரிஞ்சு இங்கே லைட் எரியும்னு நினைக்கிறேன்னா, இது ரொம்ப பழைய பொம்மை. இது வந்து 2015 வந்திருக்கு. பின்னாடி வந்து ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க, ஒரு ஆன் பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்புறம் இது எனக்கு ஒரு மாதிரி ரப்பர் மெட்டீரியல் கைஸ். இந்த பொம்மை ஒரு மாதிரி ரப்பர் மெட்டீரியல். ஆக்சுவலி இந்த மெக்டானல்ட்ஸ் பொம்மையெல்லாம் ரொம்ப டியூரபிலிட்டி அதிகமாக இருக்கும், போட்டால் அவ்வளோ சீக்கிரத்தில் உடையாது. ஸோ தேங்க்ஸ் டு மெக்டானல்ட்ஸ், ஹாப்பி மீல்ஸ். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது கும்ஃபு பேண்டாவில் வந்த ஷீஃபு. இவர் வந்து கும்ஃபு பேண்டாவோட கோச், அதாச்சும் இது மாஸ்டர். இவர் வந்து இப்போயும் கும்ஃபு பேண்டா 4 கூட வந்திருப்பார். இந்த மாதிரி கையை வந்து ரொட்டேட் பண்ண முடியும். இது ஒன்று தான் கைஸ் ஓடும் கைஸ், இப்படி கையில் ஓடும். அதை என்ன காட்ட முடியல. ஸோ அடுத்து என்னன்னா, இந்த பாடுற யானை. இது வந்து என்னன்னா, பாட்டு பாடவா பாட்டு கேட்கவே. இது வந்து இது தூக்குனா இது வந்து ரேஸ் ஆகும். ஸோ வந்து இதான் இதோட ஸ்பெஷலு. இதுவும் மெக்டானல்ட்ஸ் தான். நான் காட்டுற நிறைய பொம்மை மெக்டானல்ட்ஸ் தான் கைஸ். அண்ட் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஃப்ரீபி இதான் கைஸ். இது வந்து ஒரு புக்கு கைஸ். இதுதான் ஐ திங்க் நான் கடைசியாக 2022 வாங்கினேன். இது கொஞ்சம் லேட்டஸ்ட், 2022 தான் வாங்கினேன் இந்த புக்கு. இதுவும் மெக்டானல்ட்ஸ் தான், மெக்டி கொடுத்துரு தான். ஸோ இது வந்து த டைனி டிடெக்டிவ்ஸ். இல்லை உங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து ஒரு 5 ரெட் ஸ்டார் கிட்ட கண்டுபிடிக்கணும்னு போட்டிருக்கோம். நான் அந்த 5 ரெட் ஸ்டாரையும் கண்டுபிடிச்சி ரவுண்ட் பண்ணேன் ஆக்சுவலி. ஸோ இது வந்து ஒரு புக்கு. ஸோ நான் சொன்னேன்ல ஒரு ஸ்பைடர்மேன் ஸ்பெஷல் இருக்குன்னு, அந்த ஸ்பைடர்மேன் ஸ்பெஷல் இதான் கைஸ். ஸ்பைடர்மேன் நோ மூவி வந்தப்போ ரிலீஸ் பண்ண ஜாமெட்ரி பாக்ஸ், அதாச்சும் லிமிட்டட் எடிஷன் தான் கைஸ் இது. பட் நான் வந்து இது அமேசானில் வாங்கினேன். ஸோ இது வந்து உண்மையிலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்பைடர்மேன் கைஸ், ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்பைடர்மேனோட லிமிட்டட் எடிஷன். இது வந்து ஸ்பைடர்மேன் நோ ஹோம். அது கேமராவோட ரிஃப்ளெக்ஷனில் தெரியாது.
ஸோ பாக்ஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இருங்க, இது வந்து என்னதுன்னா இது கைஸ் காம்பஸ். காம்பஸ் வந்து இவங்க சேஃபாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா இதுக்கு ஒரு மூடி கொடுத்தாங்க. அந்த மூடி தாங்க சாரி இதுக்கு மூடி கிடைக்கல. இது வந்து சும்மா இருக்கக்கூடாதுன்னு இப்படி மாட்டி வச்சுக்கலாம். காம்பஸ் மாட்டார் நட்டில் கைஸ், இப்படி மாட்டிக்கலாம் கைஸ். ஸோ சார் விழுந்துருச்சு. இந்த காம்பஸை மாட்டி யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ அதுக்கப்புறம் ஒரு எரேசர் கொடுத்தாங்க, அப்புறம் ஒரு ஷார்ப்பனர் கொடுத்தாங்க. அப்புறம் இதெல்லாம் இன்னும் நான் கற்றுக்கல என்னதுன்றது. இது ரெண்டும் எனக்கு இன்னும் வரல. பட் இதெல்லாம் வந்து ஏதோ ஒன்றுன்னு தெரியுது, பட் என்னன்னு தெரில கைஸ். ஸோ இதில் வந்து நமக்கு ஒரு 2 கொடுத்தாங்க, 2 டைம் டேபிள் மாதிரி. இது வந்து அவெஞ்சர்ஸ் ஃபோட்டோ போட்டிருக்கோம், நம்ம தலைவன் ஸ்பைடர்மேன் இருப்பான். இது வந்து பின்னாடி அவெஞ்சர்ஸ் ஃபோட்டோ போட்டிருப்பாங்க. இங்கே வந்து ஏதோ எழுதிருப்பாங்க. ஸோ இந்த ஜாமெட்ரி பாக்ஸ் கூட 2 ஸ்டிக்கர் வந்துச்சு. டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் ஸ்டிக்கரும் ஸ்பைடர்மேன் ஸ்டிக்கரும். இங்கே பாருங்கள், தலைவன் ஸ்பைடர்மேன் ஸ்டிக்கர் கூடவே. நான் வந்து இதை கழட்டிட்டு இது கடைசியாக மைன் கிராஃப்ட் மூவி வந்தப்போ கலெக்ட் பண்ணேன் கைஸ், மெக்டானல்ட்ஸில் ஹாப்பி மீல் வாங்கி. இது வந்து மைன் கிராஃப்ட் எடிஷன் கோல்டன் கார்டு மாதிரி இருக்குது கைஸ். ஸோ இதுதான் நான் கடைசியாக இது இங்கே ஸ்கேன் பண்ணால் வந்து இந்த கோடை ரெடீம் பண்ணி இது ஏதோ கேம் விளையாட முடியும் போல். ஆனால் அது எனக்கு ஒர்க் ஆகலை. ஸோ சார் அது எனக்கு ஒர்க் ஆகலை கைஸ். ஸோ வந்து இதான் கைஸ் மெக்டானல்ட்ஸ் வந்து கடைசியாக ரொம்ப லேட்டஸ்ட் போன வருஷம் தான் எப்போ மைன் கிராஃப்ட் மூவி வந்துச்சோ அப்போ வாங்கினது இது. அதுக்கப்புறம் அதுக்கு கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் வாங்கினது. பட் இதான் நான் கடைசியாக வாங்கினேன் ஹாப்பி மீல். ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ முடிஞ்சிடுச்சு. ஸோ இந்த வீடியோ பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு லைக், ஒரு ஷேர், ஒரு பெல் பட்டன், ஒரு லைக், இது சப்ஸ்கிரைப் இதெல்லாம் கொடுங்க கைஸ். எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். நம்ம சேனல் நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணவே மாட்டேங்கிறீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் கைஸ் சேனலை. ஸோ நான் உங்கள் மார்ட்டின், இது கிளாஸ் மேன் தமிழ். பாய் கைஸ்.